நம்ம செய்ய பார்த்து முருங்கீரை சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை மிளகா, உளுத்தம்பருப்பு, பொரிச்சக்கடலை, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, முருங்கீரை. இப்போ செய்முறை பார்க்கலாம். முருங்கீரை சட்னி செய்யறதுக்கு கடாயை வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா காயிட்டோன்னா உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது நல்லா அப்படியே நல்லா பொண்ணு நேரம் கோல்டு கலரில் வச்சுக்கலாம். 5 பச்சை மிளகா வச்சுட்டு இது போட்டுக்கலாம். வெண்டைக்காய் சைஸில் புளி ஒன்று போட்டுக்கணும். கீரை வச்சுருங்க. நம்ம ஒரு கொத்து கீரை இதை போட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இதை போட்டு அவ்வளோதான். 5 நிமிஷம் சட்னி ரெடி பண்ணிடுவோம். முருங்கீரையில் அவ்வளோ உடம்பு எடுத்துக்கலாம். இரும்பு சத்து இருந்தால் நம்ம குழந்தைங்க சாப்பிடாத கூட நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுத்தா சட்னி செஞ்சோம்னா சாப்பிடும். லாஸ்ட்டாக பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய்யை வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு கீரை. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். முருங்கை சட்னி அரைச்சி இப்போ தாளிப்பு தாளிச்சிடலாம். இது ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்று. எண்ணெய் காஞ்சிச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா சேவட்டும். கொஞ்சோடு 2 இதுக்கு கறிப்பில்லை போட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த சட்னி வச்சுக்கிறோம் இல்லையா, அதில் எடுத்து ஊற்றி முருங்கீரை சட்னி செஞ்சுருக்கேன். தோசைக்கு, இட்லிக்கு, ரைஸுக்கு கூட நீங்கள் தொட்டில் சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இரும்பு சத்து அவ்வளோ இருக்குது. அதனால் நான் உங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்துக்கு நன்றி.